ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான டிஷ் செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை, இது கூடயே கொத்தமல்லி தழை எல்லாமே போட்டு நம்ம ரொம்பவே முட்டை கூட ஹை ப்ரோட்டீனாக சேர்ந்த ஒரு சைட் டிஷ் தாங்க செய்ய போகிறோம். இந்த முருங்கை இலை பார்த்திங்க அப்படின்னா இதில் ஹை கண்டெயின் இருக்குது ஆயின்னு. இது வெஸ்ட் கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபுட் சப்ளிமெண்ட்டில் இது அவங்க டேப்லெட்டாக எடுத்துக்கிறாங்க. நம்ம ஊர்லலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு 2 மரமாச்சும் இருக்கும். இதுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஒரு சைட் டிஷ் பார்க்க போகிறோம். இந்த முருங்கை இலைக்கு நம்ம உருவிட்டு இந்த தண்டுக்கு கடாசிடலாம். வாங்க இப்போ எப்படி சொல்லலாம் பார்க்கலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நான் ஒரு 2 பச்சை மிளகாய் இருக்கும் எடுத்திருந்தேன். இது கூடயே ஒரு 10 பூண்டு பல் இருக்கும். எல்லாமே நல்லாவே தட்டிக்கிட்டேன். நம்ம ரசத்துக்கு எப்படி நம்ம தட்டிக்குவோமோ அந்த மாதிரி தட்டிக்கணும். 1 டீஸ்பூன் ஜீரகம் பொரியட்டும். நம்ம தட்டி வச்சுருந்த மிளகாய் பூண்டு எல்லாமே போட்டு நல்லா வதக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும். ஒரு பெரிய வெங்காயத்துக்கு எடுத்து நல்லா பொடியாகவே நறுக்கிட்டேன். நம்ம ஆம்லேட்டுக்கு எப்படி நறுக்குமோ அந்த மாதிரி நறுக்கணும். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. பாருங்கள், பொடியாக கட் பண்ண ஒரு கைப்பிடி இருக்கும் மல்லி இலை. இது போடக்குள்ள நல்லாவே அந்த டேஸ்ட் இருக்கும் முருங்கை இலையோட. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லாவே வதக்கலாம். முருங்கை இலைக்கு நல்லா நான் கழுவிக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம கழுவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து நம்ம போட்டுக்கணும். நான் ஒரு 2 கைப்பிடி இருக்கும் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு இதுக்கு வதக்கலாம். மூடி போடாதையே. நம்ம மூடி போடாதையே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டோம். இப்போ இந்த இலை சாஃப்டாகிற வரைக்கும் நம்ம இதுக்கு மூடி வச்சு இதுக்கு சிம்லேயே வேக வைக்கணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும் தண்ணி போட்டுக்கலாம். அதிகமாகவும் தண்ணி போடக்கூடாது. கொஞ்சமாக எவ்வளோ தேவை இருக்கோ அவ்வளோவா தண்ணி போட்டுங்க. பாருங்கள், நான் சிம்மில் வச்சே நான் இந்த இலை சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா இதுக்கு வேக வச்சுக்கிட்டேன். இதில் தண்ணி எதுவுமே இல்லை, நல்லா ட்ரையும் இருக்குது. அதிகமாக இலை இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துங்க. நம்ம எவ்வளோ வெங்காயத்தில் கூட்டி போடுறோமோ சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும். நான் நல்லா தேங்காய்க்கு துருவிக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் மெலிசாக துருவிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு முதலையும் போடல. 1 நிமிஷத்துக்கு தேங்காய் போட்டதுமே நல்லா வதக்கிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். தேங்காய் போட்டு அதிக நேரமும் வைக்கக்கூடாது. அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். நம்ம முருங்கை இலை வதக்கினா அதே பேனில் நம்ம போட்டுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய். நான் ஒரு 3 முட்டை எடுத்திருந்தேன். இதுக்கு கொஞ்சமாக நம்ம மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருந்தேன். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள். இதுக்கு நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துங்க. இந்த மாதிரி ஒரு 90% இந்த முட்டை வெந்துட்டதும் நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த முருங்கை இலைக்கு இதில் போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வதக்கலாம். இந்த மாதிரி நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கக்குள்ள ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்க. நார்மலாக இவங்க முருங்கைக்கீரைனாவே பசங்க ஓடிடுவாங்க, சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி முட்டையில் போட்டு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே எம்மியாக சாப்பிடுவாங்க. இந்த முருங்கைக்கீரையில் பார்த்தீங்கன்னா நல்லா அயன் கண்டெயின் இருக்கிறதால பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். பாருங்கள், இதில் நம்ம முட்டையும் சேர்த்துருக்கிறதால ரொம்பவே ஹை ப்ரோட்டீனாக இருக்கும். இது பசங்க ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த ரெசிபி நீங்கள் ரசம் சாதத்தோட சைட் டிஷ்ஷாக சாப்பிட முடியும். ரொம்பவே எம்மியாக இருக்கும். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காத காமெண்ட் பண்ணுங்கள். என்ஜாய் ஃபுட்.